ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். நம்ம சேனலில் ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் யாரும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு நியூ மாடல் த்ரெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு சில்க் த்ரெட்டே வந்து நிறைய பிராண்டில் கிடைக்கிது பாருங்கள். இந்த மாதிரி லோட்டஸ் பிராண்டு, அப்புறம் டபுள் பெல், ஜிவி, இந்த மாதிரி நிறைய பிராண்டில் கிடைக்கிது. இது வந்து லோட்டஸ், இது வந்து பெல் பிராண்டு. இந்த மாதிரி டபுள் பெல் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து இன்னொன்று ஜிவி பிராண்டு, அது வந்து என்கிட்ட இப்போ இல்லை. இதுதான் வந்து இப்போ நியூவாக வந்திருக்கிற மாடலு பாருங்கள். இது வந்து சில்க் த்ரெட்டும் இல்லாமல் சரி த்ரெட்டும் இல்லாமல் ரெண்டும் வந்து கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு மாதிரி சைனிங்காக இருக்குது, பார்க்க நல்லா இருந்தது. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். எப்பயும் நம்ம புதுசாக இந்த மாதிரி த்ரெட்டு ஓப்பன் பண்ணும்போது அந்த பேப்பரை எடுத்து நம்ம பாருங்கள் இந்த மாதிரி இந்த நூல்கண்டு உள்ளாரே வந்து வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த நூல் வந்து தீந்துருச்சு அப்படின்னா நம்ம போய் அதே கலரே வந்து நம்மளுக்கு கிடைக்காது பாருங்கள். இந்த மாதிரி இதில் நம்பர் போட்டிருப்பாங்க, அந்த நம்பரை சொல்லி வாங்கிக்கலாம் நம்ம அதே ஷேடடாக இருக்கிற த்ரெட்டை பாருங்கள். இதே மாதிரி சில்க் த்ரெட்லேயும் வந்து போட்டிருக்காங்க, காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து 42 அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்கள், ஷேட் நம்பர் 42. இந்த மாதிரி எல்லா த்ரெட்லேயும் வந்து நம்மளுக்கு அந்த நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த கலர் அந்த நம்பர் சொல்லி நம்ம அதே த்ரெட்டை வந்து அதே கலர் த்ரெட்டை வாங்கிக்கலாம். அதுக்காக தான் அந்த நம்பர் வந்து இந்த த்ரெட்டை போட்டிருக்கு. அந்த பேப்பரையும் வந்து நம்ம அது உள்ளாரையே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு த்ரெட்டு வந்து போடும் போது தீந்துருச்சு அப்படின்னா அந்த நம்பர் சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்து இந்த த்ரெட்டில் வந்து நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், செயின் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நானும் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணி போட போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி த்ரெட்டில் வந்து நான் ட்ரை பண்ணதில்லை, இப்போ தான் நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து சில்க் த்ரெட்டோட ரொம்ப மெலிசாக தான் இருக்குது பாருங்கள். இப்போ சில்க் த்ரெட்டையும் வந்து வச்சுருக்கேன், இந்த த்ரெட்டையும் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் இந்த டிஃப்ரெண்ட்டு. இது வந்து மெலிசாக தான் இருக்குது, ஆனால் மெலிசாக இருந்தாலுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வாங்க இதில் வந்து செயின் போட்டு பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி எப்பயும் பேக் செயின் போட்டு ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பேக் செயின் போட்டு ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி செயின் போட்டு வரேன். இந்த த்ரெட் வந்து ஆனால் போடுறதுக்கு நல்லா இருக்குது. சில்க் த்ரெட் மாதிரி பிசிறாக உங்களுக்கு வராது, சீக்கிரமாக அறந்து போகாது. ஆனால் நம்ம போடுற செயின் வந்து அந்த ஷேப் வந்து தெரியல. சில்க் த்ரெட்லேயோ ஜரி த்ரெட்லேயோ நம்ம போடும்போது அந்த ஷேப் வந்து நம்ம செயின் போட்டிருக்கிறது வந்து நல்லா தெரியும். இதில் பாருங்கள் அந்த மாதிரி தெரியல. ஒருவேளை ரொம்ப சின்ன சின்னதாக போடுறதுனால தெரியல என்னவோ. நான் அடுத்தது வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். அந்த செயின் வந்து நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் தெளிவாக தெரியுது. இதில் வந்து டபுள் செயின் போட்டு பார்க்கலாம். இதில் வந்து 2 ஷேடடாக கலந்துருக்கிறதுனால, அதாவது வயலட்டும் ஒயிட் கலரும் வந்து கலந்துருக்கு. அதனால் நம்மளுக்கு வந்து அந்த லைட் கலராக தெரியுது பாருங்கள். எப்பயும் சில்க் த்ரெட் வந்து எல்லோரும் டார்க் கலராக இருக்கும், அதுவும் ஒரே கலர்னால நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியும் அந்த செயின் போடுறது. இது வந்து 2 கலர் கலந்துருக்கனால அந்த மாதிரி தெரியல. இது வந்து நம்ம ஃபேன்சி ஒர்க்லாம் போடுவோம் இல்லையா, 3D ஃப்ளவர், இந்த மாதிரி ஃபேன்சி ஒர்க்காக போடுறதுக்கு இந்த த்ரெட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள். லோடிங் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லோடிங் பண்ணும்போது தான் தெரிஞ்சது பாருங்கள். ஃபேன்சியாக நம்ம ஒர்க் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபேன்சி ஒர்க்குக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். வந்து சேரீ வந்து டபுள் ஷேடடாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சேரீயோட ப்ளவுஸுக்கெலாம் இந்த த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த த்ரெட் வந்து செயின் ஸ்டிச்சு சிம்பிளாக போடுறதோட இந்த மாதிரி லோடிங், ஃப்ளவர் ஃபில்லிங் இந்த மாதிரிலாம் போட்டால் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃப்ளவர் ஃபில்லிங் இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ நான் அந்த லோடிங் வந்து பிரிச்சுட்டேன் பாருங்கள். நல்லா டைட்டாக வந்து இழுக்கிறேன், இழுத்து என்னால் அறுக்க முடியல பாருங்கள். அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ண முடியல, ரொம்ப இழுத்தாக தான் வந்து கட் பண்ண முடியுது பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது சில்க் த்ரெட்டோட பாருங்கள். சில்க் த்ரெட் வந்து நான் இந்த மாதிரி இழுக்கிறேன், அறுந்து போயிடுது சீக்கிரம். இந்த த்ரெட் வந்து ஃபேன்சியான டிசைனில் ஒர்க் போடுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ 3D ஃப்ளவர்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் போடுறோம், த்ரெட் ஒர்க் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒர்க் போடும்போது இந்த த்ரெட் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.